Good morning students. Board sum pathina 5.3 la 8th sum na right okay complex number la third exercise second exercise நம்ம பார்க்கல second exercise முடிச்சோம் second exercise தான் பார்க்க போறோம் அது கொஞ்சம் கான்செப்டும் இருக்கு சரி இங்க இது நம்ம 10th ஓட படிச்ச quadratic equation சரி quadratic சால்வ் பண்றது மூணு மெத்தட் பார்த்தோம் ஒன்னு factorization இன்னொன்னு completing square மூணாவது using quadratic formula இங்க எல்லா ப்ராப்ளமே using quadratic formula தான் வரும் ரைட் அப்பவே 10th ல இன்னொன்னு கூட படிச்சோம் சில பேர் கஷ்டமா இருந்தா இப்போ நான் பண்றது கூட பாத்துக்கலாம் இது இல்ல வெயிட் பண்ணுங்க ax² + bx + c = 0 here a ஓட வேல்யூ கம்பேர் பண்ணா √3 b ஓட வேல்யூ -√2 c ஓட வேல்யூ 3√3 இப்படி எடுத்து எழுதுறீங்க ஓகே அதுக்கு அப்புறம் நம்ம இந்த அங்கேயே நம்ம படிச்சோம் 10th ல டிஸ்கிரிமினன்ட் d² - 4ac ரைட் இதுல இந்த b ஓட வேல்யூ -√2 ஹோல் ஸ்கொயர் -4 a ஓட வேல்யூ √3 c ஓட வேல்யூ 3√3 இப்போ மைனஸ் ஸ்கொயர் பண்ணா பிளஸ் ஆயிடும் √2 ஸ்கொயர் பண்ணா 2 4 3s are 12 இந்த √3 into √3 என்னவா வரும் 3 ன்னு வரும் அப்ப இது 12 3s are 36 என்ன 34 -34 எதுக்காக சார் இத சொல்றீங்க நான் டைரக்டா அந்த ஃபார்ம்னா அதுவும் போடலாம் இப்படியும் பண்ணலாம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம் அடுத்து என்ன நாம அப்ரோச் பண்ணுவோம்னா இங்க வந்து இதோட பேர் d ன்னு மறக்க மாட்டீங்க இந்த quadratic formula the using quadratic formula -b ± √d by 2a இந்த இடத்துல இந்த d ஓட வேல்யூ ஈஸியா வெச்சுக்கலாம் அப்போ இதுவும் பெட்டரா இருக்கும் b ஓட வேல்யூ ஒரு -√2 b ஃபார்முலால ஒரு மைனஸ் b ஓட வேல்யூ மைனஸ் என்ன ஆயிடும் தெரியும் ± ரூட் கொடுங்க இந்த d ஓட வேல்யூ -34 by 2 க்கு 2 இந்த a ஓட வேல்யூ என்ன ஸ்டூடண்ட்ஸ் √3 அத இங்க போட்டேன் 2√3 ன்னு ஆயிடும் மேல √2 இங்க ± இதை எப்படி பிரிக்கலாம்னு சொன்னேன் 34 into -1 சொல்லுங்க 34 into -1 by 2√3 √2 ± root இதுக்கு உண்டு √34 root of -1 by 2√3 இப்போ இந்த root of -1 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல எப்படி எடுத்துக்கோன்னு சொன்னேன் இந்த root of -1 I அப்போ √2 ± I √34 by 2√3 இதோட ஃபைனல் ஆன்சர் அப்போ ஒரு சம்ம நாம அப்ரோச் பண்றதா தான் இருக்கு அப்ப இப்படி கூட பண்ணலாம் 10th ஓடது ஷார்ட்டா ஃபர்ஸ்ட் இத கண்டுபிடிச்சிட்டு அங்க அப்ளை பண்ணலாம் இல்ல சார் நான் டைரக்ட்டா ஃபார்முலால போடுறேன் நோ ப்ராப்ளம் ஓகே சார் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம 9th சம் பார்க்க போறோம் ரைட் இதை எரேஸ் பண்ணிக்கலாமா ninth sum in ninth question x² plus x plus 1 by √2 equal to 0 இங்கேயும் இதை compare படிங்க compare பண்ணுறோம் right ax² plus bx plus c equal to 0 next here a ஓட வேல்யூ compare பண்ணா 1 b ஓட செமிகோலன் வச்சுட்டேன் b ஓட வேல்யூ 1 c ஓட வேல்யூ 1 by √2 ரைட் நான் சொன்னேன் நீங்க ஃபர்ஸ்ட் d கண்டுபிடிச்சிட்டும் போலாம் இல்ல டைரக்ட்டா அங்க போய் நான் ஃபார்முலாலே போறேன் தப்பு கிடையாது ஃபார்முலாலே டைரக்ட்டா போட்டா என்ன சொல்லி கொடுத்திருக்கேன் -b ± square root of b² - 4ac by 2a இதெல்லாம் நம்ம விருப்பம் தான் இது என்னது யூசிங் quadratic formula x வேல்யூ கண்டுபிடிக்க கண்டிப்பா ஒரு quadraticக்கும் ரெண்டு ரூட்ஸ் இருக்கும் இதே ஒரு quadratic-ஐ சால்வ் பண்ணா சரி b ஓட வேல்யூ 1 1² 4 a வேல்யூ 1 c வேல்யூ 1 by √2 இது ரூட் குள்ள தான் கம்ப்ளீட்டா இருக்காங்கிறது மறந்துடக்கூடாது by 2 into a 2 into 1 right and next இதை erase பண்ணிக்கிறேன்
சம் நம்பர் 9 பார்த்துட்டு இருக்கோம். அதோட கண்டினியூவேஷன் -1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 ஸ்கொயர்னா 1 தான். இது 4, இது 1/√2 அப்படியே தான் இருக்கு. ஒன்றும் பண்ணல. நான் இங்கே பண்ணுற இந்த சின்ன விஷயத்தை மறக்கக்கூடாது. 2 into 1 2 -1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 மைனஸ் இந்த 4-ஐ 2 into 2ன்னு பிரிச்சிருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ். கேர்ஃபுல்லாக பார்த்துக்கலாங்க. -1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் இந்த 2-ஐ √2 into √2ன்னு எழுதிருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த ரூட் கம்ப்ளீட்டாக இந்த கீழே இருக்கா? சரி, -1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு √2 கேன்சல். இதில் எதுவும் டவுட் இல்லை. இந்த 2-ஐ √2 into √2ன்னு எழுதினேன். √2 கேன்சல். அப்புறம் ஸ்கொயர் ரூட்குள்ள 1 minus 2√2 இப்படி தான் இருக்கு by 2, ரைட்? சார் இந்த ஐடியா இங்கே வருது. நீங்கள் இந்த விஷயத்தை மறக்கக்கூடாது. என்ன அப்படின்னா -1 ப்ளஸ் ஆர் மைனஸ் இதை மைனஸை வெளில எடுத்தா இது 2√2, இது -1/2 அப்படி வந்துடும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா -1 ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த மைனஸ் உங்களுக்கு தெரியுமா என்ன வெளில வந்துடும்? I உள்ள 2√2 -1/2 -1 plus or minus I into 2√2 -1/2 ஒரு சம்மை இப்படி கொண்டு முடிக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதான் 9th சம். நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி தான் போட்டுருங்க, உங்களுக்கு டவுட் வராது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் நம்ம அப்ரோச் பண்ணுறோம் ஒரு சம்மையும். அப்போது இந்த 4-ஐ 2 into 2ன்னு எழுதிக்கும். ஒரு 2-ஐ √2 into √2 கேன்சல். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இது அப்படியே இங்கே இருக்குது, 1 அப்படியே இருக்குது. இது -2√2 இருக்கும். மைனஸ் ரூட்குள்ளேயே எடுத்துக்கிட்டா இது ப்ளஸ் ஆகிடும், இது மைனஸ் ஆகிடும். இந்த மைனஸ் இங்கே எப்படி ஐயாச்சுன்னு தெரியும். ஏன்னா இது -1க்கும் ரூட் உண்டு, இதுக்கும் ரூட் உண்டு. ரூட் ஆஃப் -1 இஸ் டினோட்டட் பை ரெஜிஸ்டர் தான் இங்கே எழுதிருக்கேன். ஈஸி, நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுவீங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சம் நம்பர் 10. சம் நம்பர் 10 என்ன? x ஸ்கொயர் plus x/√2 plus 1 is equal to 0. இங்கேயும் பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணால் டைரெக்டாகவே எழுதலாம். a-ஓட வேல்யூ 1, b-ஓட வேல்யூ 1/√2, c-ஓட வேல்யூ 1, ரைட்? ஃபார்முலாவில் டைரெக்டாக போட்டிங்கனாலும் போங்க. யூஸிங் quadratic formula minus b plus or minus square root of b square minus 4ac by 2a minus b oda value 1/√2 plus or minus square root of b square 1/√2 the whole square. 4 a oda value 1, c oda value 1 by 2 into 1 the equal correcta போடுங்க. minus 1/√2 plus or minus 1 ஸ்கொயர் பண்ணா 1, √2 ஸ்கொயர் பண்ணா 2 minus 4 into 1 இப்படி வந்து நின்றோம் by 2, ரைட்? இந்த பக்கம் எரேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இங்க பார்க்க இதோட சிம்பிளிஃபிகேஷன் நம்ம பார்க்க போகிறோம், ரைட்? இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா பை 1 வச்சு கிராஸ் பண்ணியும் பண்ணலாம், இல்லை ரூட்டு ரைட் அது மாதிரி பண்ணலாமா? -1/√2 plus or minus 2 1s are 2, இதுங்க 1, இதுங்க போனால் -8 ஆகிடும் by 2 -1/√2 plus or minus -7/2 இப்படி இருக்கும். -1/√2 plus or minus ரூட் இதுக்கு உண்டு, மைனஸ் உண்டு, இதுக்கு உண்டு, ரைட்? அப்போது ரூட்டை நம்ம பிரித்தோம்னா ரூட் -7/√2/2 இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் கெட்டிக்காக இருக்கணுமா, இதை எப்படி எழுதணும் தெரியும்? -1/√2 plus or minus
ரூட் 7 இங்கே ரூட் மைனஸ் ஒன்று தான் ஐன்னு எழுதிட்டோம் பை ரூட் 2 கீழே ஒரு பை 2 இருக்குது மறந்துடாதீங்க. அது என்ன ஆகிடும்ன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். பை 1 வச்சு மேலே காமன் அவுட் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் இப்படி கிடைக்கும். மைனஸ் 1 பை ரூட் 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ ரூட் 7 பை ரூட் 2. இந்த இது மேலே போயிடும். மேலே போனால் 1 பை 2ன்னு ஆகிடும். இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணாலும் ஓகே. உள்ளே மல்டிப்ளை பண்ணால் இப்படி வந்துடும். இன்னும் ஷார்ட்டாக சிம்பிளை பண்ணுறதுக்கு நான் சொல்லியிருக்கேன். வேகமாகவும் நம்ம பண்ணலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகிறதுக்காக நான் அப்படி பண்ணுறேன். போக நீ 2 ஆர் 3 டைம்ஸ் போட்டிங்கன்னா இன்னும் வேகமாகவே குயிக்காகவே ஆன்சர் பண்ண முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட நம்ம 5.3 எக்ஸசைஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் முடியுது. 5.2 நம்ம பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த போர்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 10th படித்தது. இது பேர் கார்ட்டீசியன் பிளேன் நாம் படித்தோம். நார்மலாக இதை ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட் சொல்லுவோம். இது நார்மலாக நம்ம ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்தா 2,3 இங்கே ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் சைடு ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ், பாசிட்டிவ் சைடு ஆஃப் அப்போ 2,3 இங்கே பிளேஸ் ஆகும் அப்படின்னு நம்ம மார்க் பண்ணுவோம். இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஓகே, ரெண்டுமே பாசிட்டிவாக இருந்தால் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ரெண்டுமே இது எக்ஸ் பாசிட்டிவ் எக்ஸ் நெகட்டிவாக இருந்து ஒய் பாசிட்டிவாக இருந்தால் அது எங்கே இருக்கும்? செகண்ட் குவாட்ரண்ட். ரெண்டுமே நெகட்டிவாக இருந்தால் தேர்ட் குவாட்ரண்ட். எக்ஸ் பாசிட்டிவ் வந்து ஒய் நெகட்டிவாக இருந்தால் அது ஃபோர்த் குவாட்ரண்ட். அதே மாதிரி நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர்லையும் இருக்குது. காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இருக்கிற இந்த பிளேனுக்கு பேர் இது கார்ட்டீசியன் பிளேன் சொன்னால் இது ஆர்கன் பிளேன். அப்போது விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இங்கேயும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது எக்ஸ் பாசிட்டிவ், இது எக்ஸ் நெகட்டிவ், இது ஒய் பாசிட்டிவ், இது ஒய் நெகட்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 இங்கே வர நம்பர் -1 -2 -3 1 2 3 இங்கே -1 -2 -3 ரைட். இப்படி இருக்கு ரைட். இது வந்து நார்மல் கார்ட்டீசியன் பிளேன். இது நம்ம சின்ன கிளாஸ்ல படிச்சிருக்கோம். இது ஆர்கன் பிளேன். ஆர்கன் பிளேன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பரை வச்சு ஃபார்ம் பண்றது. அப்போ -3 + 4i ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். ரியல் பார்ட் ஒரு சார் ரியல்ல மைனஸ் ரியல்னா நான் உங்களுக்கு ஒன்று சொல்லியிருக்கேன். ஐயோட ஐ இல்லாம இருக்கிறது ரியல், ஐயோட இருக்கிற அந்த கோஎஃபிஷியன்ட் நம்ம இமேஜினரி அப்படிதான் எடுத்துக்கிறோம். இந்த மைனஸ் பார்த்து உடனே ரியலான டவுட் ஆகக்கூடாது. அப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஐடென்டிஃபை பண்ணிச்சா ஐயே இல்லாத பார்ட் ரியல் பார்ட், ஐயோட இருக்கிறது இமேஜினரி பார்ட். சரி, இதை எப்படி எழுதலாம்? இந்த ஃபார்ம் இப்படி எழுதலாம். பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் எப்படி -3 + 4i எப்படி எழுதலாம்? அப்போ -3 இங்க +4 மேலே. அப்போ அது எங்கே பிளேஸ் ஆகும் உங்களுக்கு தெரியுது, இங்கே பிளேஸ் ஆகுது. அப்போ இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்ட் குவாட்ரண்ட், இது ஃபோர்த் குவாட்ரண்ட் ரைட். காம்ப்ளெக்ஸ் நம்பர்லையும் ஒரு நம்பரை நம்ம ஒரு இடத்துல பாயிண்ட்ஸ் அந்த கொடுத்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம பிளாட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 + 4i அப்படின்னா அது எங்கே வரும்? இங்கே வருது, ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல பிளேஸ் ஆகுது இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் 3, 4. இது -3, +4 அது இங்க ஃபார்ம் ஆகுது. ரெண்டுமே -3 - 4i இருந்தா -3 - 4i அது இங்க ஃபார்ம் ஆகும் ரைட். தேர்ட் குவாட்ரண்ட் x இது பாசிட்டிவா இருந்து 3 - 4i அப்படின்னு வந்திருந்தா அது இங்க உங்களுக்கு பாயிண்ட் கிளாஸ். சும்மா இது a, இது b, இது c, இது d. அப்ப இந்த a b c d தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்லாம் நாம பிளாட் பண்ற இந்த பிளேனுக்கு பேரு ஆர்கன் பிளேன் ஆர் காம்ப்ளெக்ஸ் பிளேன். ஆர்கன் பிளேன் ஆர் காம்ப்ளெக்ஸ் பிளேன் அப்படின்னு நாம சொல்லுவோம். இது அந்த செகண்ட் எக்ஸசைஸ்க்கான கான்செப்ட். இது நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும். சரி, அடுத்தது என்ன தெரிஞ்சுக்கணும்? ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மாடுலஸ் எப்படி பார்க்கறது? ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மாடுலஸ் எப்படி எடுக்கிறது? மாடுலஸ் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு எப்படி மாடுலஸ் பார்க்கறது? ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா அதை நம்ம ஒரு ரியல் பார்ட் ஒரு இமேஜினரி பார்ட். இதுக்கு மாடுலஸ் எடுக்க சொன்னா இதுதான் ஃபார்முலா. ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர்பினா ரியல் பார்ட், ஐபினா இமேஜினரி பார்ட். ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். சரி, இதுல ரியல் பார்ட் யார் சார்னா ஏ, இமேஜினரி பார்ட் யாருன்னா ஐயோட கோஎஃபிஷியன்ட். அப்ப இனிமே இதான் ஃபார்முலா. அப்போ உங்ககிட்ட யாராவது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் 3 + 4iக்கு மாடுலஸ் எடுங்க அப்படின்னு சொன்னா இதுக்கு மாடுலஸ் எடுத்தா ரியல் பார்ட் ஸ்கொயர் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர்.
ரியல் பார்ட் ஸ்கொயர் 3 ஸ்கொயர் பண்ணா 9 4 ஸ்கொயர் பண்ணா 16 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 25 25 க்கு ரூட் எடுத்தா 5 அப்ப இதுக்கு நீங்க மாடுலஸ் ஆன்சர் எடுத்தா ஆன்சர் என்ன வருது 5 ன்னு வருது ஆன்சர் 5 அப்போ மாடுலஸ்னா இனிமே மறந்துட கூடாது அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் ரைட் இதுல உங்களுக்கு நம்ம ரியல் பார்ட் யாருன்னு சொல்லிருக்கேன் அதை எப்படி எழுதணும்னு கூட சொல்லலாம்னு சொன்னேன் இதுல ரியல் பார்ட் ஆஃப் z னா a இமேஜினரி பார்ட் ஆஃப் z னா அதுல b இப்படின்னு சொல்லி கொடுத்தேன் இதுதான் கான்செப்ட் ஓகே இப்போ இதுல இருந்து கொஞ்சம் தள்ளி போறோம் அதுதான் போலார் கோஆர்டினேட்ஸ் பத்தி பார்க்க போறோம் ஏன்னா ரெண்டாவது எக்ஸசைஸ் நமக்கு இது ரெண்டு தான் இருக்கு போலார் கோஆர்டினேட்ஸ் இந்த போலார் கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொன்னா ஒரு போலார் கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொன்னா இங்க இது O இதுக்கு இந்த OP ய நம்ம R ன்னு சொல்றோம் அந்த மாடுலஸ் இந்த OP க்கு இன்னொரு பேரு மாடுலஸ் ஆஃப் z இந்த மாடுலஸ் ஆஃப் z is equal to R அப்போ வர ஆன்சர் இங்க நம்பர்ல வரும் ரைட் இதோட டிஸ்டன்ஸ் OP ன்றது எப்பவுமே நம்பர்ல அந்த டிஸ்டன்ஸ் அப்படிதான் இருக்கும் உங்களுக்கு தெரியும் இந்த ரேக்கும் இங்க ஒரு ஃபார்ம் ஆன ஆங்கிள் தான் θ அப்போ இது r and θ ன்னு சொல்லுவாங்க போலார் கோஆர்டினேட்ஸ் r and θ ல தான் இருக்கணும் போலார் கோஆர்டினேட்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல r and θ ல இருக்கும் ரைட் ஒரு போலார் கோஆர்டினேட்ஸ் எப்பவுமே சொல்லணும்னா r and θ அப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை போலார் ஃபார்ம்ல எழுதுங்க அப்படினு சொன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் யாரு a plus ib இத போலார் ஃபார்ம்ல எழுதணும்னா இதான் ஃபார்முலா r cos θ plus I sin θ சொல்லுங்க ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை போலார் ஃபார்ம்ல எழுதணும்னா அதுக்கான ஃபார்முலா r cos θ plus I sin θ இந்த r கண்டுபிடிக்கிறது நம்ம பார்த்துட்டோம் ஏனா ஒரு நம்பருக்கு மாடுலஸ் எடுத்தா r கிடைச்சிரும்னு சொன்னேன் ரைட் இந்த θ கண்டுபிடிச்ச அந்த θ ஓட வேல்யூ கொண்டு போய் இங்க போய் வைக்கணும் அதுதான் அடுத்தது ஆர்குமென்ட் அதுக்கு பேர் இன்னொரு பேர் என்னது ஆர்குமென்ட்னு பேர் இந்த θ க்கு பேர் என்னதுமா ஆர்குமென்ட் ரைட் அப்போ மறந்துடாதீங்க ஒரு போலார் ஃபார்ம் அப்படினு சொன்னா r and θ ல தான் இருக்கணும் r கண்டுபிடிக்கணும் θ கண்டுபிடிச்சா அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட போலார் ஃபார்மை நாம சொல்லிட முடியும் ரைட் அப்போ r வேணும் சார் அது உங்களுக்கு தெரியும் மாடுலஸ் எடுத்தா r கிடைச்சிரும் இந்த θ வேணும் θ கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு சில ப்ரொசீஜர் இருக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படினு பாத்தீங்கன்னா இங்க இது படிச்சிருப்போம் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் செகண்ட் குவாட்ரண்ட் இது தேர்ட் குவாட்ரண்ட் இது ஃபோர்த் குவாட்ரண்ட் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்டா இருந்தா நம்ம என்ன எழுதுறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான ரூல் θ இதே செகண்ட் குவாட்ரண்டா இருந்தா π மைனஸ் θ இதே ஃபோர்த் குவாட்ரண்டா இருந்தா π பிளஸ் θ இதே ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் அந்த θ செகண்ட் குவாட்ரண்ட் அந்த π minus θ தேர்ட் குவாட்ரண்ட் அந்த minus π plus θ ஃபோர்த் குவாட்ரண்ட் அந்த minus θ இதான் ஃபார்முலா சொல்லுங்க ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் அந்த θ செகண்ட் குவாட்ரண்ட் அந்த π minus θ தேர்ட் குவாட்ரண்ட் அந்த minus π plus θ ஃபோர்த் குவாட்ரண்ட் அந்த minus θ சார் இது எப்படி ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் செகண்ட் குவாட்ரண்ட் தேர்ட் குவாட்ரண்ட் நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது கொடுத்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் 3 + 4i அந்த நம்பர் ரெண்டுமே பாசிட்டிவா இருந்தா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் அப்போ அப்படியே எழுதிடலாம் உனக்கு கிடைச்ச அந்த வேல்யூஸ் θ எப்படி கண்டுபிடிக்கணும்ன்றதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு θக்கு tan inverse b by a இந்த ஃபார்முலாவும் இருக்கு θக்கு என்ன ஃபார்முலா tan inverse b by a இது ஒரு மெத்தட்லயும் போடலாம் இன்னொரு மெத்தட்லயும் θ கண்டுபிடிக்கலாம் அதுவும் ஈஸியா இருக்கும் அது 10th நம்ம பேஸ் பண்ணாம இருக்கும் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் ஃபார்முலாஸ்லாம் வரும்ல அந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி வரும் என்ன சார் இது ட்ரிகனாமெட்ரி ஆயிடுச்சு இந்த ஒரு கான்செப்ட் நம்ம அப்படி பார்த்துக்கணும் ஆனா அந்த 5.2 ல இருக்கிற சம்ஸ் ஒரு கம்மி சம்ஸ் தான் ஆனா அந்த கான்செப்ட் அதுக்கு கண்டிப்பா இது தேவை அப்போ ஒரு போலார் கோஆர்டினேட்ஸ் கேட்டாங்கன்னா நீங்க r கண்டுபிடிக்கணும் θ அந்த θ கண்டுபிடிக்கிறதுக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்போ θ is equal to அந்த θ வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்டா இருந்தா அப்படியே போடலாம் எந்த பிரச்சனையும் இல்லை செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு அது என்ன சார் செகண்ட் குவாட்ரண்ட்ல ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கே சொன்னேன் x நெகட்டிவா இருக்கும் இப்படி இருக்கும் அப்ப அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இங்கே இருக்கு அப்படின்னா நீங்க கண்டுபிடிச்ச θ அதுல பைனே அந்த θ வேல்யூவை மைனஸ் பண்ணிட்டு வரதுதான் நாம ஆர்குமென்ட்னு சொல்லணும் அதுதான் ஆர்குமென்ட் சொல்லணும் இங்க ஆர்குமென்ட் θ ஈஸியா போடலாம் இங்க அந்த ஆர்குமென்ட் இப்படி தான் இருக்கும்
minus pi plus theta. அது third quadrantல இருந்தா fourth quadrantல இருந்தா அந்த நீங்க கண்டுபிடிச்ச theta அந்த ஆர்குமெண்ட் என்னன்னு எடுத்துக்கணும். சப்போஸ் உங்களுக்கு ஆன்சர் வந்து pi by 3 ன்னு வந்திருக்குன்னா நீங்க அத minus pi by 3 ன்னு எடுத்துக்கணும். இது எங்க படிச்சிருக்கீங்க? 10thல நாம trigonometryல படிச்சிருப்போம். என்ன tan theta is equal to root 3 ன்னு வரும். இந்த root 3 எப்போ வரும்? tan 60. tan 60 க்கு பேர் என்ன? pi by 3. இந்த பக்கம் இந்த tan கேன்சல் ஆன θ எவ்வளவு? pi by 3. pi by 3. ஓகே, இது இப்படி கண்டுபிடிக்கிற மெத்தட். பட் அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் நான் என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்டா, செகண்ட் குவாட்ரண்டா, தேர்ட் குவாட்ரண்டா, ஃபோர்த், அதை பொறுத்து தான் நம்ம கணக்கோட ஆர்குமெண்ட் மாறும். இதுதான் ஆர்குமெண்ட்டுக்கான மெத்தட். அப்போ ஆர்குமெண்ட் கண்டுபிடிக்கிறவங்க மறக்க கூடாது. இது ஆர்குமெண்ட் θனா இங்க pi minus θ, இங்க minus pi plus θ. இங்க வந்தா இப்படி எடுத்துப்போம். இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்ட் குவாட்ரண்ட், இது ஃபோர்த் குவாட்ரண்ட். இந்த கான்செப்ட்க்கு நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணணும். சரி, இது ஒரு மெத்தட், ரைட்? அப்போ ஒரு கணக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு மெத்தட்ஸ் நாம யூஸ் பண்றோம். என்னது? ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு. இது யாரை கண்டுபிடிக்கிறதுக்கு? θ. சரி சார், நீங்க சொல்றீங்க இன்னும் கொஞ்சம் எனக்கு டவுட்ஸ் தான். இதுல டவுட்ஸ் இருக்கும், ஏன்னா இது நியூவா படிக்கிற ஒரு விஷயம். அப்ப the doubt வருது given number in polar form. சொல்லுங்க, write the given number in polar form. இங்க clear ஆயிடுங்க பாருங்க. is it okay? இதுக்கு modulus real part square, imaginary part I ஓட coefficient minus root 3 the whole square. தெரியுதா உங்களுக்கு? மைனஸ் தெரியுதா? ரைட். மைனஸ் 1 ஸ்கொயர் பண்ணா 1, root 3 ஸ்கொயர் பண்ணா இது root 4. அப்போ உங்களுக்கு இந்த மாடுலஸ் ஆஃப் z ன்றது யாருன்னு சொன்னேன்? r கண்டுபிடிச்சிட்டீங்க. அடுத்து θ வேணும். θக்கு என்ன ஃபார்முலா சொன்னேன்? tan inverse b by a. tan inverse b minus root 3 a minus 1. இந்த மைனஸ் மைனஸ் ரெண்டும் கட் ஆயிடும். அப்படின்னா உங்களுக்கு tan inverse root 3 ன்னு கிடைக்கும். ரைட். இங்க இந்த root 3 எப்போ வரும் உங்களுக்கு தெரியுமா ஸ்டூடண்ட்ஸ்? root 3 எப்போ வரும் தெரியுமா? root 3 tan 60 root 3. அப்போ tan pi by 3. tan என்ன போட்டா? pi by 3. சரி, இது பேர் ரேடியன். ரேடியன்ல கன்வர்ட் பண்ணுவோம். சரி, அடுத்து tan inverse of tan x. சொல்லுங்க, tan inverse of tan x னா x ன் ஃபார்முலா இருக்கு. tan inverse of tan x னா x. அப்ப இது ரெண்டும் கேன்சல் ஆகி ஆன்சர் pi by 3 வரும். சொல்லுங்க, ஆன்சர் என்ன வரும்? pi by 3. இப்படி ஒரு மெத்தட் இந்த θ கண்டுபிடிக்க. இன்னொரு சில பேருக்கு இந்த இடத்துல நல்லா பாருங்க, r போட்டுருங்க. இதே θ equal to tan inverse b by a. tan inverse b ன்றது minus root 3, a ன்றது minus 1. இந்த minus minus cancel ஆயிடும். இந்த tan inverse இந்த பக்கம் வந்தா tan θ ஆயிடும். இது root 3 ன்னு இருக்கும். இதெல்லாம் கேன்சல் ஆயிட்டு நீங்க வந்தாச்சு root. இந்த root 3 எப்போ வரும்னு உங்களுக்கு தெரியும்? tan 60. இங்கெல்லாம் நம்ம ரேடியன்ல சொல்லி, இது டிகிரியில இருக்கு. நம்ம ரேடியன்ல சொன்னா எப்படி ரேடியன்ல மாத்தணும் அப்படின்னா டிகிரியை pi by 180 ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்படி பண்ணா இதால அடிச்சீங்கன்னா எவ்வளவு டைம்ஸ்? 3 டைம்ஸ் pi by 3. எப்பவுமே டிகிரி ரேடியனா மாத்தணும்னா into pi by 180 பண்ணணும். சப்போஸ் 45 டிகிரி எப்படி சார் மாத்துறது? pi by 180. அப்போ 45 ஆல அடிச்சா 4 டைம்ஸ். அப்போ pi by 4. அப்போ புரியுதா உங்களுக்கு எப்படி மாத்தணும்னு? ரைட். இப்போ இப்படி வந்தாச்சு. இந்த பக்கம் tan θ இருக்கு. θ equal to pi by 3. tan ஆயிடும். θ is equal to எவ்வளவு சொல்வீங்க? pi by 3. இப்ப பாருங்க, r இருக்கு உங்ககிட்ட, θவும் இருக்கு. சொல்லுங்க, r இருக்கு, θவும் இருக்கு. சார் அப்ப இப்போ என்ன பண்ணாதீங்க? ரைட். இப்போ r இருக்கு, θ இருக்குன்னு சொல்லிட்டீங்க. முக்கியமான விஷயம், நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர் பாத்தீங்கன்னா ரியல் இது நெகட்டிவா இருக்கு, இதுவும் நெகட்டிவா இருக்கு. அப்போ நம்மளோட காம்ப்ளெக்ஸ் நம்பர் எந்த குவாட்ரண்ட்ல இருக்கும்னு சொல்ல முடியும்? நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர் கண்டிப்பா ஃபோர்த் குவாட்ரண்ட்லயா தேர்ட் குவாட்ரண்ட்லயா? both are negative. காம்ப்ளெக்ஸ் நம்பர் இது both are நெகட்டிவா இருந்தா அது ஃபோர்த்ல இருக்கும். அப்படினா ஃபர்ஸ்டா இருந்தா θ, செகண்டா இருந்தா இது,
fourth அப்போ நம்ம கணக்கோட ஆர்குமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த்லனா இந்த சாரி ஃபர்ஸ்ட் செகண்ட் இது தேர்டு இது ஃபோர்த் இது ஃபர்ஸ்ட் இது செகண்ட் இது தேர்டு இது ஃபோர்த் அப்போ -5 + θ இருக்கும் -5 நம்மோட θ π/3 இது இங்க வச்சிட்டு /1 3 1s are 3 இது இங்க போனா -3π இது +5 -2π/3 இதுதான் நம்மளுடைய ஆர்குமெண்ட் அப்போ ஒரு ஆர்குமெண்ட் கண்டுபிடிச்சாச்சு இதுவும் நம்ம கிட்ட இருக்கு அப்போ போலார் ஃபார்ம் எழுதலாமா